ಗಾಳಿ ಹಾರುತ್ತರವದುಲಿ ಬೆಟ್ಟಿದ ಗಾಳಿ ಹಾರುತ್ತರವದುಲಿ ಬೆಟ್ಟಿದ ಗಾಳಿ ಹಾರುತ್ತರವದುಲಿ ಹೆದರಿದ್ದ ನನ್ನ ಜೀವ ಎಂತ ಚಂದರಾಮ ಹೆದರಿದ್ದ ನನ್ನ ಜೀವ ಎಂತ ಚಂದರಾಮ ಚಿಂತ್ಯಕ ಬೆಳಗಾಗೆ ಚಿಂತ್ಯಕ ಬೆಳಗಾಗೆ ಬೆಳಗಾಗೆ ಓ ಸುಂದರಾಮ ಬೆಳಗಾಗೆ ಓ ಸುಂದರಾಮ ಬೆಟ್ಟಿದ ಗಾಳಿ ಬೆಟ್ಟಿದ ಗಾಳಿ ಹಾರುತ್ತರವದುಲಿ ಓ ಬೆಟ್ಟಿದ திங்களாய் நீட்படாத பூமி, கொஞ்சம் உப்போடு உதவியாய் உயிர் கலந்த மனம், நிலவொளியில் சமைத்த குளிர்காற்று
கொஞ்சம் மணலையும் வீசி செல்கிறது. வாசனை வருது, வாசனை வருது. வறண்ட பூமியில நீர்த்துளி வந்து படும்போது அந்த மண்ணு கொடுக்கவே ஒரு வாசனை. அந்த வாசனை வருது. எங்கெல்லாம் இந்த வாசனை வருதோ அங்கெல்லாம் போய் குத்த வச்சு உட்காந்துப்பா. என் மூத்த பிள்ளைக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது என் ரெண்டாவது பிள்ளையோட கிளுகிழுப்ப. என்கிட்ட வந்ததுல இருந்து இதை வச்சு மட்டும்தான் விளையாடுவா. அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது நிலா. உங்களுடைய பயணத்துக்கு வெளிச்சமா இருக்கட்டுன்னு உங்க கையோடய கொண்டு வந்துட்டோம். இப்ப தயார். ஆமா, நான் ஏன் உங்க ஊருக்கு வந்தேன்னு சொல்லவே இல்லை பாருங்க. முதல்ல நான் யாருன்னு சொல்றேன். சின்ன வயசுல இறந்து போன தொலைஞ்சு போன குழந்தைங்கள்லாம் என்கிட்ட தான் வருவாங்க. அவங்கள பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அவங்களுக்கு சாப்பாடு விட்டுறது, குளிப்பாட்டுறது, இதெல்லாம் தான் என் வேலை. ஆனா இருக்கிறதுலே கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? ராத்திரியில அவங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறது. அட, இது ரொம்ப சுலபமான வேலையாச்சேன்னு நீங்க எல்லாம் நினைக்கிறது எனக்கு புரியுது. இது ரொம்ப சுலபமான வேலை. இது ரொம்ப சுலபமான வேலை. இந்த இடத்துக்கு வந்த முதல் குழந்தையே நான் தான். நான் வந்து எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு மேல ஆச்சு. என் பேரு கூட எனக்கு மறந்து போச்சு. அவ்வளவு குழந்தைகள், அவ்வளவு கதைகள். இங்க வர ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுடைய கடைசி இரவு கதையை என்கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்கும் போது ஒரு பெரிய ரம்பத்தை எடுத்து முதுகு பின்னாடி வச்சு எப்படி வலிக்குமோ
அப்படி இருக்கும். ஆனா நான் கதை சொல்றது எப்பவும் சுலபமான வேலைன்னு நினைக்க மாட்டேன். முதல்ல நீங்க என் குழந்தைகளை பாருங்க, உங்களுக்கே புரியும். இவதான் என் முத புள்ள. அழகு. இவதான் என் ரெண்டாவது பிள்ளை. இங்க பத்திரமா உட்காந்துக்கோ. இவதான் கடைக்குட்டி, கடைசி பிள்ளை. இங்க வர ஒவ்வொரு குழந்தையும் உழுதெல்லாம் அழுது இந்த இடத்த கண்ணீரால நிரப்புவாங்க. அப்பா அம்மா, வீட்டுல வளர்த்த செல்ல நாய்க்குட்டி, நைட்டு கூடவே தூங்குற பொம்மை, இதெல்லாம் பிரிஞ்சு வர குழந்தையோட அழுகைய யாரால நிறுத்த முடியும்? இந்த குழந்தைங்கள்லாம் சொன்ன கதைகளை கேட்டு என் தூக்கமே போச்சு. என் பிளந்து போன இதயத்தை என் கண் வழியா பாருங்களேன். தினமச்சப்பட்ட கோலைக்கு இல்லம் எதற்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினமச்சப்பட்ட கோலைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு? நெஞ்சம் உண்டு நேர்மையும் ஒரு ராகா, நீ நேரம் வேறும் காத்திருந்து 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 அங்க பாரு ராஜா. இவருதான் எங்க ஊர்லயே பெரிய மனுஷன், தர்மகர்த்தா. இவருதான் ஊருக்கே எல்லாம். ஒரு நாள் தன்னோட குதிரை வண்டியில அப்படியே ஒரு போய்கிட்டு இருந்தாரு.
அப்படி அவர் அங்க போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு சிறுமி குதிரை மேய்ச்சத பார்த்தாரு. பார்த்துட்டாரு. ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பொண்ணு இருக்கா, அப்படி அந்த தர்மகர்த்தா அருகில் சென்றார். இன்னும் கொஞ்சம் அருகில் சென்றார். ஊர்ல வேற நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டோம், நல்ல பேரு வேற எடுத்துட்டோம். குதிரை மேய்க்கிறதான நம்மள என்ன பண்ணிட முடியும்? இன்னும் கொஞ்சம் அருகில் சென்றார். இன்னும் 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 நான்கு நாட்கள் கழித்து தெரிந்தது, அந்த சிறுமி கோயிலில் இறந்து கிடந்தாள். அந்த தர்மகர்த்தாவும் ஒரு 4 ஆசாமிகளும் குருதி வெள்ளத்துல சதை கிழிந்து கிடந்த அந்த பிஞ்சு உடம்புல எதையோ தேடிக்கிட்டு கிடந்தாங்க. அன்னைக்கு அது வேற யாரும் இல்ல, இதோ இருக்கால இவதான் என் மூத்த பிள்ளை. காலங்காலமா இருக்கப்பட்ட குரல் வலைகள்ல இருந்து வர சத்தம் இங்க யாருக்கு கேட்க போகுது? காலங்காலமா இருக்கப்பட்ட குரல் வலைகள்ல இருந்து வர சத்தம் யாருக்கு கேட்க போகுது? சமஸ்கிருத மந்திரத்துக்கும் ஸ்லோகத்துக்கும் செவி கொடுத்த அந்த கடவுள் இந்த சிறுமியோட சத்தத்துக்கு கொஞ்சம் கூட அசரல. ஒருவேளை இந்த சிறுமியோட அழுக சத்தம் சமஸ்கிருதத்துல இருந்திருந்தா திரும்பி பார்த்திருக்குமா என்னவோ? நம்ம ஊர்கிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி பள்ளிக்கூட பொண்ணுங்க ஒரு பாத்ரூம் வசதி இல்லாத குடும்பத்தை சொல்லி காலையிலிருந்து இரவு வரை தன்னோட கழிவுகளை அடக்கி வைத்துக் கொண்டு எப்படா இருட்டாகும் கொஞ்ச நேரம் அத பார்த்து எதிர்பார்த்திருந்த 2 குடிநாய்ங்க பாலியல் ரீதியா திருப்பம். நானும் ஒரு குழந்தை தான். என்னால எப்படி இந்த குழந்தைகளுக்கு தினந்தோறும் புது புது கதைகள் சொல்ல முடியும்? அதனாலதான் கதைகளை தேடி ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
இப்ப உங்க ஊருக்கு வந்திருக்கேன். யாராவது ஒரு கதை சொல்லுங்களேன். நாங்க கொஞ்ச நேரம் தூங்கினா போதும். யாராவது ஒரே ஒரு கதை சொல்லுங்களேன். அண்ணன், நீங்க ஒரு கதை சொல்லுங்களேன். அம்மா, நீங்க ஒரு கதை. நாங்க கொஞ்ச நேரம் தூங்கினா போதும். என்னது, பேய் கதையா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதை கேட்டா அவங்க பயந்துடுவாங்க. சிங்கராஜா கதையா? இது தன்னை விட பழம் கம்மியா இருக்க மிருகங்களை அடிச்சு தின்னுட்டு நான் தான் இந்த காட்டுக்கே ராஜான்னு ஒய்யாரமா உட்கார்ந்துருக்குமே, அந்த சிங்கராஜா கதையா? சீச்சி, மிருக கதையே ஆவாது. இது இளவரசர் இளவரசி கதை. அந்த இளவரசி போய் தவளைக்கு முத்தம் கொடுத்தா இளவரசர் வருவாரு, அந்த கதையா? சீச்சி, இந்த கதையெல்லாமா சின்னங்க குழந்தைகிட்ட சொல்றது? சிண்ட்ரெல்லா கதையா? அதெல்லாம் கேட்கக்கூடிய வயசாக அவங்களுக்கு. நான் வர வழியில உங்க ஊர்ல ஒரு கதை கேட்டேன். அந்த கதையை என் குழந்தைகிட்ட சொல்றேன். அதுக்காச்சும் அவங்க தூங்குறாங்களான்னு பார்க்கலாம். சொல்ல வந்தாங்க ஒரு கதை ஒண்ணு, சொல்ல வந்தாங்க ஒரு கதை ஒண்ணு, சொல்ல வந்தாங்க சொல்ல வந்தாங்க சொல்ல வந்தாங்க கதை ஒண்ணு சொல்ல வந்தாங்க, ஒரு கதை ஒண்ணு சொல்ல வந்தாங்க, கதை ஒண்ணு சொல்ல வந்தாங்க, ஒரு கதை ஒண்ணு சொல்ல வந்தாங்க. நல்ல நல்ல கதைகள் சொல்லி குழந்தைகளை தூங்க வைக்க கோமாளி நானும் வந்தேங்க. நல்ல நல்ல கதைகள் சொல்லி குழந்தைகளை தூங்க வைக்க கோமாளி நானும் வந்தேங்க. ஒரு கதை ஒண்ணு சொல்ல வந்தேங்க, சொல்ல வந்தேங்க, சொல்ல வந்தேங்க. குழந்தைங்களுக்கு தானே கதை சொல்லணும்னு சொன்னாங்க. இங்க பார்த்தா இவ்வளோ பேர் இருக்கீங்களே. சரி, உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கதை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. போதும் 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 போதும். வான்மலை பச்சாலும் ஆண்மலை பொழியாத ஒரு அழகான ஊரு. அழகான ஊரு. ஆமா ஆமா. மும்மாரி பொழிஞ்சு முப்போக விளைஞ்சு ஒரு மலையாள தேசம். ஆமா ஆமா, மலையாள தேசம். அங்க சின்ன சின்னதா சித்து வேலை செய்ய ஒரு மகா மந்திரவாதி. மந்திரவாதி? ஆமா ஆமா, மந்திரவாதியடா. அந்த மந்திரவாதிக்கு ஒரு அழகான பொண்ணு. ஆமா, பொண்ணுதான். கைப்படாம கண்படாம உயிர் படாம ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள 1000 பூட்டு பூட்டி வச்சது போல ஒரு அழகான பொண்ணு. அழகான பொண்ணா? ஆமா, வேலிக்குள்ள பத்திரமா வளர்ந்து வருது. அவதான் நம்ம இசக்கி. இசக்கியா? ஆமா. இரு, நான் போய் இசக்கிய வர சொல்றேன். தானானே தானே நன்னே தன்னன்னா தானே தானானே தானே நன்னே தன்னன்னா தானானே தானே நன்னே தன்னன்னா தானே தானானே தானே நன்னே தன்னன்னா
அவரை பார்த்தா பயப்படும். ஆனா நான் பயப்பட மாட்டேனே, ஏன்னா அவரு எங்க அப்பா. ஒரு நாள் எங்க அப்பா எறும்பு கூட நுழையாதபடி சுவர் எழுப்பி 1000 பூட்டு பூட்டு வச்சுட்டு போனாரு. அப்பதான் அவன் வந்தான். தாத்தாங்கிற வேஷத்துல, மாமாங்கிற வேஷத்துல, சித்தப்பாங்கிற வேஷத்துல, அண்ணாங்கிற வேஷத்துல, உறவுக்காரங்கிற வேஷத்துல மாறி மாறி வேறு அவதாரம் எடுத்து வந்தான். எங்க அப்பாவை பழிவாங்க வந்த அவன் என்னையே பழியாக மாத்திட்டான். பெண்ணே, நான் உன்னை சீர்குலைக்கவில்லை, ரட்சித்தேன். இக்கணம் முதல் இந்த ஊர் மக்கள் வணங்கும் தெய்வமாவாய். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் அழுவுறீங்க? இந்த கதை உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் அழுவுறீங்க? இந்த கதை உங்களுக்கு பிடிக்கலையா? அழுவாதீங்க, அழுவாதீங்க, என்னால கேட்க முடியலையே. அழுவாதீங்க. இதே மாதிரி தானே அன்னைக்கு அழுது இருப்பாங்க. அந்த அழுக சத்தம் நம்மளை எப்படி உழுக்காம இருந்துச்சு. என் குழந்தைங்க பசிக்காகவோ பொம்மைக்காகவோ அழல.
அவங்க கடைசி இரவை மறந்து நிம்மதியா தூங்குறதுக்காக அழுவுறாங்க. யாராவது ஒரு கதை சொல்லுங்களேன். இந்த கதைகளை தானே நான் வர வரையில கேட்டுட்டு வந்தேன். எல்லாரும் அவ்வளவு ஆர்வமா ரசிச்சாங்களே, இந்த கதை எப்படி உங்களுக்கு பிடிக்காம போச்சு? நானும் ஒரு குழந்தை தான். என்னால எப்படி இந்த குழந்தைகளுக்கு தினந்தோறும் புது புது கதைகளா சொல்லி தூங்க வைக்க முடியும்? இருந்தாலும் இந்த சமூகம் அப்படி நினைச்சு பார்த்துச்சா? இந்த உலகம் குழந்தைங்க மீதுதான் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுக்குது. அவங்க தெரிஞ்சுக்க கூடாத, புரிஞ்சுக்க முடியாத விஷயங்களை தெரிஞ்சே ஆகணும், புரிஞ்சே ஆகணும்னு வற்புறுத்துது. இந்த வற்புறுத்தலை எல்லாம் ஏத்துக்கிட்டுதான் நான் குழந்தையா இல்லாம ஒரு பாட்டி போல இவங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நான் அவரை மறந்துட்டேனே. நம்ம ஊர் பக்கத்துல தெலுங்கானா, அங்க ஒரு இளம் ஜோடிக்கு திருமணம் ஆகி அவங்க வீட்டு மொட்டை மாடியில ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். அப்படி ஒருவருக்கொருவர் தங்களை காதலை பரிமாறிக் கொண்டிருந்தாங்க. அவங்க காதல் பரிமாற்றம் அந்த நிலவுக்கும் இரவுக்கும் பிடிக்கலையே. ரெண்டு மதுப்பிரியர்களை அங்கே அனுப்பி இவளையும் கடத்தி கொண்டு போய் பாலியல் ரீதியா துன்புறுத்தி பிறப்புறுப்பு கிழிந்து இறந்து இவளும் தூங்காமே கிடக்கா. இவளுக்கு கதை சொன்னா புரியவா போகுது? யாராவது ஒரு தாலாட்டு பாடுங்களேன். நீங்க ஒரு தாலாட்டு பாடுங்களேன். ஐயா, நீங்க ஒரு தாலாட்டு பாடுங்களேன். நீ உறங்கு, நீ உறங்கு, நெத்திலமே நீ உறங்கு, நிலவெழுந்த வேளையிலே நிம்மதியாய் நீ உறங்கு. நீ உறங்கு, நீ உறங்கு, நித்திலமே நீ உறங்கு, நிலவெழுந்த வேளையிலே நிம்மதியாய் நீ உறங்கு. கையசைக்கும் கோமலமே, காலசைக்கும் ஆவணமே, கையசைக்கும் கோமலமே, காலசைக்க வாமனமே, ஆயிருண்ட திங்களிலே அவதரித்த என் மனமே, கையிருண்ட திங்களிலே அவதரித்த என் மனமே, நித்திலமே நீ உறங்கு, நிலவெழுந்த வேளையிலே நிம்மதியாய் நீ உறங்கு.
எனக்கு இந்த குழந்தைங்களை விட ஊர்ல இருக்க குழந்தைங்களை நினைச்சுதான் கவலையா இருக்கு. காமப்பசிக்கு பலியாகி இன்னும் உயிர் பிரியாம எத்தனையோ குழந்தைங்க இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இரவு எவ்வளவு நீளமானது தெரியுமா? அவங்களுக்கு யாரு கதை சொல்லி தூங்க வைப்பா? அவங்களுக்கு கதை சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அவங்க கதைகளை நீங்க காது கொடுத்து கேட்டிருப்பீங்களா? இல்ல அவங்க கதை சொல்லதான் இங்க இடைவெளி இருக்கா? கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லாமல் எங்கள் பெண்ணுறுப்பு மீது நீங்கள் எழுதிய கதைகள் எவ்வளவு தெரியுமா? கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் எங்கள் பெண்ணுறுப்பு மீது நீங்கள் எழுதிய கதைகள் எவ்வளவு தெரியுமா? கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் எங்கள் பெண்ணுறுப்பு மீது நீங்கள் எழுதிய கதைகள் எவ்வளவு தெரியுமா? பெண்ணுறுப்ப புனிதப்படுத்த எழுதிய சாமி கதைகள், கழுத்துல ஒரு கயிறை கட்டிக்கிட்டு எங்க உறுப்புகளையும் உணர்வுகளையும் அடிமைப்படுத்த எழுதிய கற்பு கதைகள், எங்க நாட்காலியை எங்க கிட்ட இருந்து பிடுங்கி எழுதிய அரசியல் கதைகள், பெண்மையை உரித்து வாசனை திரவியமாக்கி ஏற்றுமதி செய்ய எழுதிய வியாபார கதைகள், இன்னும் எத்தனை எத்தனையோ கட்டுக்கதைகள் கட்டுக்கதைகள். இந்த எல்லா கட்டுக்கதைகளுக்கும் ஒரு எதிர்கதை எழுதுனா அப்பேற்பட்ட கதைகளை உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. அது பேரன்பு போதிக்கக்கூடிய கதைகளா இருக்கும். எனக்கு இந்த ஊர்ல கதைகளே கிடைக்கல. கதைகளை தேடி அடுத்த ஊருக்கு போறேன். தகாவி ஆருத்ரவதுலி வெட்டி தகாலி ஆருத்ரவதுலி ಹೆದರಿತರನ್ನ ಜೀವ ಎಂತ ಚಂದರಾಮ ಹೆದರಿತ ನನ್ನ ಜೀವ ಎಂತ ಚಂದರಾಮ ಚಿಂತ್ಯಕ ಬಲಗಾಗೆ ಚಿಂತ್ಯಕ ಬಲಗಾಗೆ ಬಲಗಾಗೆ